ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் தேர் திருவிழா. அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஏப்ரல் மந்த்தே நடந்துச்சு. நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்னு சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படா நோம்பி சாட்டுவாங்கன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் தேர். ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க எங்கள் ஊருக்கு தேர் பார்க்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் தேர் அன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் நேரமாகவே எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மார்னிங்க்கு வந்து அங்கேயே அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் சமைச்சோம். அதுவும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 4:00 கிட்ட நாங்கள் தேர் பார்க்க இடத்துக்கு ரீச் ஆகிட்டோன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இடம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துடுவோம். நான் சின்ன வயசுலேருந்து இதே இடத்துல தான் நாங்கள் நின்று பார்ப்போம் தேரை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் அம்மா பாப்பா 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். தங்கச்சினால் வர முடியல, ஹஸ்பண்ட்னாலேயும் வர முடியல. அப்பா வந்து லேட்டாக தான் வந்தார். நாங்கள் 3 பேர் அங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டேர்னிங்லேருந்து தேர் எப்படா வரும்ன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மொமெண்ட்லாம். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாமி அப்படியே கிட்ட வர 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 ஓகே, சாமி வந்து நல்லா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும். சாமி கிட்ட வந்தோன்னா நம்மக்கிட்ட நிப்பாட்ட மாட்டாங்களான்ட்டு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினாங்க. இருந்தாலும் வந்து நல்லா சாமியை வேண்டிட்டு அப்புறம் யானை வந்துச்சு. யானையெல்லாம் பார்த்துட்டு சாமி எங்களை க்ராஸ் பண்ணி அப்புறம் போனதுக்கப்புறம் கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிது. நாங்களும் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சைடில் கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி